பாத்தீங்கன்னா ஒரு 180 பெண்கள் தான் மாநகர போக்குவரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருந்த இந்த 180 பேர் கூட இருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். அவங்க தகவல் அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இந்த மாதிரி எத்தனை நிகழ்வு இருந்திருக்கோ தெரியல. அதே போல இன்னைக்கு வந்து அப்பா இறந்துட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய பெண்கள் வாரிசு வேலை இப்படி வரக்கூடியவங்க கூட இப்படியான நிகழ்வுகள்லாம் கேள்விப்பட்டு இல்லை இதெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வராத அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்களோ அப்படின்னு தெரியல. இன்னைக்கு பெண்கள்ன்றது குறைவா இருக்கக்கூடிய இடம் நான் கேள்விப்பட்ட அளவுல இதுதான் கம்மியான ஒரு இடம். அப்படி இருக்கக்கூடிய அந்த 180 பெண்களை கூட பாதுகாப்பாக கண்ணியமாக நடத்த முடியாத ஒரு போக்குவரத்து துறை அந்த நிர்வாகம் இருக்குன்னு சொன்னா இதை விட வெட்கக்கேடு என்ன இருக்க முடியும்? அதுல இருக்க பெண்கள் மீது பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை கூட விட்டுருங்க. நீங்க நினைக்கிறதே பாலியல் வன்முறை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா நீங்க முடிவெடுக்க முடியாது, எந்த நிர்வாக அதிகாரியும் முடிவெடுக்க முடியாது. பாலியல் சீண்டலா, பாலியல் துன்புறுத்தலா, பாலியல் வன்முறையா, இந்த எல்லாத்தையுமே வந்து யார் வரையறுக்க முடியும் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அது பாலியல் சீண்டலா, அது பாலியல் வன்முறையா, அது பாலியல் துன்புறுத்தலா, இது எல்லாமே வரையறுக்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணு தான். இதுல என்ன பாத்தீங்கன்னா நிர்வாகி சொல்றாங்களா, அந்த நிர்வாகத்தினுடைய அதிகாரி சொல்றாங்களா இது வந்து பாலியல் சீண்டல்ல வரல. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? சம்பந்தப்பட்ட பெண் சொல்லணும் அது சம்பந்தமாக. அதே போல குற்றவாளி இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு நிர்வாக தரப்புக்கு என்ன அதிகாரம் இருக்குது எனக்கு புரியவே இல்லை. நீங்க போய் பாருங்க, 2013 பணியிடங்களில் பாலியல் சீண்டல், பெண்கள் மீதான பாலியல் சீண்டல் குறித்த 2013 அந்த சட்டம் என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி நீங்க முழுமையாக போய் பாருங்க. அதிகாரிகள் அதுல சொல்லி இருக்கிறாங்க, பெண்கள் வந்து நீ எனக்கு வந்துங்க சீன்னு சொன்னா எனக்கு ஏத்துக்க முடியும். நான் வந்து எல்லா இடத்துலயும் போறேன் வரேன், நீ சீன்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்க முடியும். ஆனால் என்னுடன் கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சீன்னு சொன்னா பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது கூட பணியிடத்தில் நடைபெறக்கூடிய பாலியல் சீண்டல் தான். உன்னுடைய உடல் மொழி எனக்கு பிடிக்கல, உன் உடல் மொழி எனக்கு அருவருக்கத்தக்கதாக இருந்தது அப்படின்னு சொன்னாலே அது பாலியல் சீண்டல் தான். அது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு சொன்னா அது பாலியல் வன்முறை. நீங்க எப்படி நீங்க போய் பாருங்க, அந்த சட்டத்துல போய் பாருங்க. அந்த சட்டத்துல தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் வெறுக்கத்தக்க வகையில பெண்கள் எது வெறுக்கிறாங்களோ, நீ நடந்து போறத கூட வெறுக்கிறாங்கன்னா அது கூட பாலியல் சீண்டல் தான். பணியிடத்துல பாலியல் சீண்டல் தான். நான் தொடர்ச்சியா நீங்க வர, நீ பாக்குற பார்வை எனக்கு சரியில்லை, நீ பேசுற பேச்சு எனக்கு பிடிக்கல, நீ செய்யற செய்கை எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பணியிடத்துல வேலை செய்யக்கூடிய பெண் ஒரு புகார் அளிக்கிறான்னு சொன்னா அந்த புகாரை ஏற்று அதை தகுந்த முறையில் விசாரிக்கணும். விசாரிக்கும் போது இந்த விசாரணைக்கு உட்பட்டு அந்த பெண் சொல்லக்கூடிய தகவல்கள் அத்தனையும் எந்த இடத்துலயும் கசியக்கூடாதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே, ஒரு பெண்கள் ஐஏஎஸ் அதிகாரியே வந்து பெண் சம்பந்தமான அந்த தகவலை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, அந்த ஞானசேகரன் அவரே தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லியிருக்கோம். எஃப்ஐஆரை வந்து கசிய விட்டது, அந்த பெண் குறித்த அடையாளங்களை தெரியப்படுத்தியது, இது எல்லாமே தவறுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில பெண்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா இன்னைக்கு வெளியில வந்து அவங்க வேலை செய்யறாங்கன்னா யாருங்க எப்படி வேலை செய்யறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பாதுகாக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை பாதுகாக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இன்னைக்கு எல்லாம் ஊரா போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, முதல்வர் அவர்கள் ஊரா போய் பேசிட்டு இருக்கிறீங்க. என்னது விடியல் பேருந்து விடியல் பயணம் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடியாத ஒரு நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் விடியற பேருந்து பயணங்கள் எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறீங்களே. ஒரு பெண்ணு ஒரு நிர்வாகத்துக்குள்ளாரையே அச்சமின்றி ஒரு சுமூகமான மனநிலையோட வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பணியிடங்கள்ல பாதுகாப்பு கொடுக்க திராணி இல்லாத ஒரு நிர்வாகம்
நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு நீங்க எங்க போய் பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு ஞானசேகரன் வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்த பிறகு சொல்றாங்க, நாங்க 3 மாசத்துக்குள்ளாரியே நாங்க எல்லாம் செய்துட்டோம். நிறைய செய்துட்டோம். பெண்கள் இனிமேல் பணியில பாதுகாப்பாக பயணம் செய்யலாம், எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரா போய் பேசிட்டு வரீங்க. இன்னைக்கு நிர்வாக தரப்பு இங்க செய்திருக்கக்கூடிய என்னங்க சொல்லியிருக்காங்க, 2013ல விசாகா புகார் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஐசிசி ஒரு கமிட்டி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ அல்ப சுல்பமாக ஏனோ தானோன்னு ஒரு நிர்வாகம் ஒரு கமிட்டியை உருவாக்க கூடாது. அந்த உருவாக்கத்துக்கு கூட அந்த சட்டத்துல அடிப்படையான அம்சங்கள் சொல்லி இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களை அந்த நிர்வாகத்துல போடணும்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணா போட்டுவீங்களா? நீங்க நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் அதுல இருக்க கூடாதுங்க. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த புகார் கமிட்டியில இடம் பெற்றார்கள் என்று சொன்னா இன்னைக்கு சக தொழிலாளி எப்படி போய் அந்த புகாரை அவங்க கிட்ட சொல்ல முடியும்? அந்த புகாரை ஏற்று அங்க இருக்கக்கூடிய புகார் கமிட்டியினுடைய கமிட்டி உறுப்பினர் எந்த அடிப்படையில அவங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக இந்த பெண்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள்? எப்படி நம்ப முடியும்? இதுதான் அந்த சட்டத்துல சொல்லி இருக்கிறாங்க. சட்டத்துல அதிகாரிகளை போடணும்னு சொல்லவே இல்லை. இதுல 50% மேல பெண்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண்கள் கூட எப்படிப்பட்டவங்களை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாலியல் ரீதியாக வழக்குகளை சந்திக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நீங்க சாதாரண என்ஜிஓவை கூட போட முடியாது. இந்த மாதிரியான தொழிற்சங்கத்துல இருக்கக்கூடியவர்களை போடணும், பெண்களை போடணும். தொழிற்சங்கத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் அதுல ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான விழிப்புணர்வுகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜிஓல இருந்து ஒரு மெம்பரை போடணும். அதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு தொழிலாளிய அடிப்படை தொழிலாளிய 4th கிளாஸ் தொழிலாளியை நீங்க அதுல உறுப்பினரா போடணும். அப்பதான் அந்த கமிட்டி ஒழுங்காக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க. அந்த கமிட்டி நான் கேக்குறேன், நீங்க அவங்க புகார் கொடுத்தா நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இல்லையே? சமூக வலைதளத்துல ஒரு புகாரை எடுத்து நீங்க சோமோட்டிவா நீங்க ஒரு விசாரணை நடத்திருக்கீங்க. அந்த விசாரணையில 6 பெண்கள் கிட்ட கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்கீங்க. அந்த விசாரணையினுடைய தகவல் எந்த மாதிரியான கசியறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது கசிஞ்ச உடனே இது என்னன்னா நான் இல்ல நீ இல்ல போயிட முடியாது. ஒரு தகவல் உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு பெண்ணு கொடுக்குறா ஒரு தகவல்னு சொன்னா என்ன நம்பிக்கையில கொடுக்குறா? இந்த தகவல் கசியப்படாது, எனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், எனக்கு நல்ல முடிவு கிடைக்கும், அந்த சம்பந்தப்பட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட அந்த அதிகாரி தண்டிக்கப்படுவான், குறைஞ்சபட்சம் அவன் இடமாற்றமாவது செய்யப்படுவான், அவன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாலியல் சீண்டல்ல ஈடுபட மாட்டான் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுக்கிற அளவுக்கு தானே அவங்க அந்த தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கீங்க? அந்த தகவலை மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் லட்டு மாதிரி ஜாங்கிரி மாதிரி எவன் குற்றம் செஞ்சானோ அவன் கையில ஒப்படைச்சிட்டீங்க. அந்த குற்றவாளி என்ன செய்யறா? இன்னைக்கு நாங்க சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு சிஐடி அரசாங்க போக்குவரத்து சங்கம் எடுக்குதோ இல்லையோ இந்த பிரச்சனைய, அந்த தொழிலாளி எங்க கூட நிக்கிறாங்களோ நிக்கலையோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த அரசாங்க போக்குவரத்து நிர்வாகத்தின் கீழே நடக்குதுன்னு சொன்னா உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு சும்மா பார்த்துட்டு இருக்கவே இருக்காது. ஏன்னு சொன்னா சிதம்பரம் பத்மினி கேஸாக இருந்தாலும் சரி, எப்படி எந்த இடத்துல பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அந்த இடத்துல அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வராரோ இல்லையோ, இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் பெண்கள் ஒரு தாய் கிட்ட சொல்ற மாதிரி உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு கிட்ட அவங்களுடைய அத்தனை பாதிப்புகளையும் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க எந்த இடத்துலயும் இதுவரைக்கும் கசிய விட்டதே கிடையாது. சாதாரண எங்களை மாதிரி ஆட்களுக்கே இருக்கக்கூடிய இந்த கருத்தோட்டம், இந்த கண்ணோட்டம் ஒரு அதிகாரிக்கு இல்லாம போனது கேவலமான விஷயம். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாதிக்க சிந்தனை உள்ள அந்த பெண்ணாகத்தான் நாங்க பார்ப்போம், பெண்ணாக பார்க்க மாட்டோம். அதிகாரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்தால், அந்த பெண்களை நல்ல முறையில் நடத்தினால் மட்டுமே அவர்களை பெண் அதிகாரியாக பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா ஆணாதிக்க மனோபாவம் பெண் அதிகாரிகளாகத்தான் நாங்க பார்க்க முடியும். அப்படித்தான் பார்த்திருக்கோம்.
இருக்கிறோம். ஏற்கனவே இந்த கமிட்டியில இருந்தவங்க இப்படிப்பட்ட ஒரு கசிவை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா மீண்டும் ஒரு கமிட்டியை போட்டிருக்கீங்க. அப்படி போடப்பட்ட கமிட்டியில இருக்கக்கூடியவங்க தகுதியானவர்களா அப்படின்னு யார் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரி ஆட்கள் தான் முடிவு பண்ணோம். நீங்க போட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் தகுதி அற்றவர்கள். இன்னைக்கு பெண்களை பாதுகாக்க கூடியவர்கள் கிடையாது. பெண்கள் மீதான பாலியல் சீண்டலுக்கு நிரந்தர தீர்வு காணக்கூடியவர்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு குற்றம் இழைத்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி இந்த தகவல்கள் எல்லாத்தையும் வச்சு அந்த சம்பந்தப்பட்ட பெண்களிடம் போய் நான் இப்படி செய்திருப்பேனே அப்படி செய்திருப்பேனே என்று சொல்லக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கமிட்டி என்பது கலைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தலையிட வேண்டும். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி அந்த பெண்ணோட இடம் மாற்றத்தை தெரிவிச்சிருக்காங்க. சட்டம் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. பெண்களை இடமாற்றணும்னு சொல்லவே இல்லை. அந்த பெண்கள் எந்த இடத்துல பணி செய்யறாங்களோ அந்த இடத்துல தொடர்ச்சியாக அந்த பெண் பணியாற்ற வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண் குற்றவாளி என்று சம்பந்தப்பட்ட நபரை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அந்த நபரைத்தான் இடமாற்றம் செய்திருக்க வேண்டும். அந்த நபரையும் நான் இடமாற்றம் செய்வேன், அந்த பெண்ணையும் நான் இடமாற்றம் செய்வேன் என்று சொல்வது எந்த வகையிலும் பொருத்தமாகாது. அந்த பெண்ணை அந்த மன உளைச்சல் இல்லாமல் சுமூகமான சூழ்நிலையில் வாழ வைக்க வேண்டும், பணியிடத்தில் பணியாற்ற வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதே இடத்தில் தொடர்ச்சியாக பணி வழங்க வேண்டும். இதை அந்த உத்தரவை கண்டிப்பாக ரத்து பண்ணணும். இன்னைக்கு அந்த பெண்ணு அவங்க கொடுத்த பணியிட மாற்றத்தை கூட ஏத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கூட போயிருக்காங்க. ஆனா அவங்க விடுப்பு கேட்டா கூட நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே பாலியல் சீண்டல் தான். இன்னைக்கு பாலியல் சீண்டல் செய்த அந்த அதிகாரிக்கு துணை போகிறீர்கள் என்றுதான் உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு கூட முடிவு செய்கிறது. கண்டிப்பாக நீங்க அந்த அதிகாரிக்கு துணை போறீங்க. அதனாலதானே இன்னைக்கு அந்த பொண்ணு விடுப்பு கொடுத்தா அந்த பெண் நான் என்னால வேலைக்கு வர முடியல, என்னுடைய மனநிலை சகஜ நிலைக்கு வரல, நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி இருக்குது, என்னால வர முடியல, நான் என்னுடைய மனநிலை சகஜ நிலைக்கு வந்த பிறகு நான் வரேன்னு சொல்லி விடுப்பு எடுக்க கேட்கும் போது அந்த விடுப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்பா அந்த குற்றம் செய்த அந்த நிர்வாகத்திற்கு அந்த நிர்வாகிக்கு நீங்க துணை போறீங்கன்னு தானே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்ட சங்கத்துல இருக்கக்கூடியவங்களோ இல்ல எங்களை போன்றவங்கள அதிகாரிகள் கிட்ட சுமூகமாக பேசும்போது ஆமா நான் பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட அதிகாரிகளை நாங்க சும்மாவே விட மாட்டோம். கண்டிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது வெறும் பெண்களாக மட்டுமே வைத்து உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவும் இதர சகோதர அமைப்புகளையும் இணைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டிப்பாக கண்டன முழக்கங்களை நிகழ்த்துவோம். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய 2013 பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த கமிட்டி சொல்லி இருக்கக்கூடிய விசாரணை கமிட்டி அடிப்படையில் நீங்கள் நபர்களை உருவாக்க வேண்டும். அந்த நபர்களை நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும், காட்சிப்படுத்தணும் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலையும். அதே போல நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை எத்தனை புகார்கள் வந்திருக்குது, இந்த புகார்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க, அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட பெண்கள் அடைந்த தீர்வு என்ன, இப்படின்ற விஷயங்கள் நீங்க கண்டிப்பாக குறிப்பேடு வைத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் அந்த விசாகா புகார் கமிட்டியில தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயம். விசாகா புகார் கமிட்டின்றது ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 மாசத்துக்கு ஒரு முறையோ கூடணும். அந்த பாலியல் சீண்டல்கள் குறித்த புகார் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் சுமோட்டிவா போய் பார்க்கணும், ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கணும். அதுதான் அந்த புகார் கமிட்டியோட வேலை. வரலன்னு சொன்னா வராம இருக்குது, சோ சந்தோஷம் அப்படின்றத கூட நீங்க பதிவு பண்ணி இருக்கணும். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட புகார் கமிட்டிகள் நாங்க ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லி இருக்கிறோம். அந்த புகார் கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். அதே போல கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கான தனியான உடைமாற்றும் அறை இருக்கணும். அதே போல பெண்களுக்கான கழிப்பிட வசதி என்பது தனியாக இருக்க வேண்டும். இவற்றை எல்லாம் பார்வையிட வேண்டியதுதான் இந்த விசாகா புகார் கமிட்டியினுடைய வேலை. அந்த வேலையை செய்யணும்னு சொன்னா அது எல்லாம் டிஸ்பிளேல இருக்கணும். அந்த பெண்கள் ஒரு பயம் இல்லாமல் என்னுடைய விஷயங்கள் எதுவும் கசியாது அப்படின்ற ஒரு வகையில அந்த பெண்கள் சென்று புகார் அளிக்கக்கூடிய வகையில் அந்த விசாகா புகார் கமிட்டி என்பது அமைக்கப்பட வேண்டும். இப்படியான விஷயங்கள்ல நீங்க எல்லாத்திலையும் தலையிடணும்.
வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இந்த விஷயத்துல தலையிட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில், சுமூகமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தலையிட்டு இந்த நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த இடமாற்றலை ரத்து செய்ய வேண்டும் என்று உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே கேட்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.